திமுக தலைவர் கருணாநிதியின் 93வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் கருணாநிதியை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்னென்ன? ரமேஷ், இணைப்பில் இருக்கிறீங்களா? ரமேஷ் தொலைபேசி இணைப்பில் இருந்திருக்கிறீங்களா? ரமேஷ், திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன அந்த கட்சி சார்பாக? கார்த்திகேயன், இன்றைய நாள் முழுவதுமாக திமுக தலைவர் கருணாநிதியுடைய 93வது பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடுவதற்காக கட்சி நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தற்போது நாம் கோபாலபுரம் இல்லத்தில் இருக்கிறோம். இங்கு ஏராளமான தொண்டர்கள் காலையிலிருந்தே அவருக்கு வாழ்த்து தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக திமுக பொருளாளர் ஸ்டாலின் ஆரம்பித்து பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் என பல்வேறு கட்சி நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த EVKS இளங்கோவன், சட்டமன்ற குழு தலைவர் KR ராமசாமி, ஊட்டி MLA கணேஷ் உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்களும் வாழ்த்து தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். தற்போது ஏராளமான தொண்டர்கள் நீண்ட வரிசையில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதனை முடித்துவிட்டு அவர் அறிவாலயம் சென்று கலைஞர் அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளின் அடிப்படையில் அவர் அங்கு தொண்டர்களிடம் வாழ்த்துக்களை பெற இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து CIT காலனி இல்லத்தில் 3:30 மணி அளவில் இருந்து வாழ்த்துக்களை பெற இருக்கிறார். இன்று மாலை 6 மணிக்கு ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் திமுக சார்பில் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அவர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பல்வேறு தொண்டர்கள் நீண்ட வரிசையில் நின்று தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்து வண்ணம் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கார்த்திகேயன், ரமேஷ், அரசியல் வரலாற்றில் முக்கிய தலைவரான கருணாநிதி அவர்களோட 93வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. அவருடைய அரசியல் வாழ்க்கை பற்றி சுருக்கமா சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னா, அவர் ஆரம்ப காலத்திலிருந்தே பல்வேறு அரசியல் மாணவர் திமுகவிலிருந்து ஆரம்பித்திருக்கிறார். நீதி கட்சியில் ஆரம்பித்து பல்வேறு சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 13 முறை MLA ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை செய்திருக்கிறார். 1969 முதல் முறையாக முதலமைச்சரான அண்ணா மறைவிற்கு பிறகு முதலமைச்சரானார். அதற்கு பிறகும் முதலமைச்சரானார். 77 அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இருந்தாலும் கூட 15 ஆண்டு காலம் அவர் எதிர்க்கட்சியாக இருந்து மீண்டும் 89 தமிழக முதலமைச்சராக அலங்கரித்தார். 2 ஆண்டு காலம் இருந்தாலும் கலைக்கப்பட்டது. அதற்கு பிறகு மீண்டும் ஒரு மிகப்பெரிய அளவில் 1996 முதலமைச்சராக பதவியேற்றார். அதற்கு பிறகு 2006 முதலமைச்சராக பொறுப்பேற்று 5 முறை தமிழக முதலமைச்சராக இருந்த ஒரு வரலாற்று சாதனையை செய்திருக்கிறார். 6வது முறையாக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு இந்த நூலிலையில் அந்த வெற்றி வாய்ப்பு என்பது பறிபோயிருப்பதாக அவர் நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். அதாவது பிறந்தநாள் வாழ்த்து செய்தியாக நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தின் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பின்னோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் அதனை ஏற்கனவே திமுக ஆட்சியில் அந்த வளர்ச்சி என்பது மிக அளவில் பெரிய லெவலில் இருந்ததாகவும் அது தற்போது பின்னடைவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திருப்பியும் அதை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்றும் அதற்கேற்ற வகையில் திமுக தொண்டர்கள் தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்ற ஒரு வாழ்த்து செய்தியை அவர் பிறந்தநாள் வாழ்த்து செய்தியாக தெரிவித்தார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு காலை கூட அவர் பிறந்தநாள் வாழ்த்து செய்தியை அனுப்பியிருக்கிறார். குறிப்பாக பல்வேறு துறைகள், இந்திய ஜனநாயகத்தில் 4 தூண்களாக கருதக்கூடிய அந்த நீதித்துறை, சட்டத்துறை, பத்திரிகை துறை துறைகளெல்லாம் துருப்பிடித்து இருப்பதாகவும் அதை மீண்டும் மீட்டெழக்கூடிய வகையில் இளைஞர்கள் திரள வேண்டும் என்ற ஒரு பிறந்தநாள் செய்தி இன்றைக்கு காலை அவர் வெளியிட்டிருக்கிறார். இந்த தகவல்களை அவர் ட்விட்டர், பேஸ்புக் போன்ற சமூக தளங்களில் கூட அந்த தகவல்களை பகிர்ந்து வண்ணம் இருக்கிறார். இது போன்ற சமூக தளங்கள் என பல்வேறு கட்டங்களில் 93 வயதிலும் அவர் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு அரசியல் தலைவராகவே பார்க்கப்படுகிறார். ரமேஷ், தேர்தல் தோல்விக்கு பிறகு நடைபெறக்கூடிய பிறந்தநாள் பொதுக்கூட்டம் இது. ஆக்கப்பூர்வமாக எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என சொல்லியிருக்கிறார். அதே போன்று கூட்டணி கட்சியின் வெற்றிக்கு திமுகவினர் உழைக்கவில்லையோ என தோன்றுகிறது என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைய பொதுக்கூட்டத்தில் என்ன மாதிரியான முக்கிய அம்சங்கள் அவருடைய பேச்சில் இடம்பெறும் என எதிர்பார்க்கலாம்?
அதாவது அவர் நேற்று ஒரு வாழ்த்து செய்தியில் குறிப்பாக சொன்னது என்னன்னா, திமுக தான் ஒரு 2 சாதனைகளை செய்திருக்கிறது. அதாவது சட்டப்பேரவையில் 1970களில் அதிக எம்எல்ஏக்கள், அதாவது 184 எம்எல்ஏக்கள் கொண்ட ஒரு ஆளுங்கட்சி என்ற பெருமையும் பெற்றிருக்கிறது. அதே போல 89 எம்எல்ஏக்களை கொண்டு ஒரு பெரிய எதிர்க்கட்சி. அந்த 2 சாதனையுமே இதுவரை யாரும் செய்யவில்லை. அந்த 2 சாதனையுமே உயர்து ஒரு பெரிய திமுக கட்சி என்றும், அந்த அடிப்படையில் அந்த வெற்றி வாய்ப்பு என்பது நூலிலையில் தான் நாம் இழந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக அவருடைய கடந்த இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வெளியிட்ட அறிக்கையில் சொல்லியிருப்பது, அதிமுகவுக்கும் திமுகவும் 1.1% தான் அந்த வாக்கு வித்தியாசம் இருக்கிறது என்றும், கிட்டத்தட்ட 25,000 வாக்குகளில் 36 தொகுதிகளை திமுக வெற்றி கொடுத்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் தோல்விக்கு தோழமை கட்சிகள் காரணம் கிடையாது என்றும், கட்சி நிர்வாகிகள் சில வேலை செய்யாமல் இருந்திருக்கலாம் கூட என்ற அடிப்படையில் தன்னுடைய கட்சி தான் அவர் குறைத்திருந்தார் என்றும், தோழமை கட்சிகளை அவர் எந்த அளவிலும் குற்றம் சாட்டவில்லை. குறிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணியை முறியடிக்க சதி நடப்பதாக தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது அவர் கூட்டணி கட்சியின் மீது மிகுந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறார். குறிப்பாக அண்மையில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது டி.கே. இளங்கோவன் கூட இந்த கூட்டணி என்பது உள்ளாட்சி தேர்தலில் கூட தொடரக்கூடிய கூட்டணியாக இருக்கும் என்று தெரிவித்தார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில், வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் சிறப்பாக பணியாற்றக்கூடிய வகையில், ஊக்கம் அளிக்கக்கூடிய வகையில் அவருடைய பேச்சு இருக்கும் என்று இன்றைய மாலை அந்த YMCA பொதுக்கூட்டத்தில் இருக்கும் என்று தொண்டர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகேயன், விரிவான தகவலுக்கு நன்றி ரமேஷ். தஞ்சை நகரின் மையப்பகுதியில் ஓடும் வடவாற்றில் கழிவுநீர் கலப்பதால் மாசடைவதாக குற்றச்சாட்டு. விவரங்களை பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. சினிமா A to Z, ஸ்டார்டம், கோலிவுட் முதல் ஹாலிவுட் வரை, எங்க எப்போ என்ன, சூப்பர் ஸ்டார்ல இருந்து லிட்டில் ஸ்டார் வரைக்கும் உங்களை மெரிசலாக்குற மாதிரி பல மேட்டர்ஸ் வச்சிருக்கோம். அதுக்கு என்ன பண்ணணும்? மறக்காம டென்ட் கொட்டாய் டியூன் பண்ணணும்.